ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம குஹனோடு சேர்ந்து நாங்கள் 5 ஆனோம். சுக்ரீவனோடு சேர்ந்து 6 பேர் ஆனோம். உள்ளத்தில் உண்மையான அன்பு கொண்டவாளோடு சேர்ந்து இப்போ நாங்கள் 7 பேர் ஆயிருக்கோம்னு விபீஷ்ணனையும் சேர்த்து சொல்கிறார் ராமர். குஹனோடு 5 ஆனோம், முன்பு பின்று குன்று சூழ்வான் மகனோடு மறுவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம், புகழ் அருங்காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் தந்தைன்னு தசரதரை சொல்கிறாங்க. பொழிந்தான் நொந்தைன்னு இப்படிலாம் விபீஷ்ணனை பார்த்து சொல்லும்பொழுது எதிரியினுடைய பலமும் பலவீனமும் ஆராயப்படணும்னு அதனை எடுத்துரைன்னு சொல்கிறார் ராமர். விபீஷ்ணனை கேட்டுக்கிறார். அப்போ பணிவோட பதில் அளிக்க தொடங்குறார் விபீஷ்ணன். பிரம்மா அளித்த வரத்தின் காரணமாக கந்தர்வர்கள், நாகர்கள், பறவைகள் உட்பட படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசினாலையும் ராவணனை கொள்றதுன்றது முடியாதுன்னு வரம் பெற்றிருக்கார். ரொம்ப பலம் வாய்ந்தவரும் ராவணனுக்கு இளைவனுமான என்னுடைய மூத்த சகோதரன் கும்பகர்ணன் போரில் இந்திரனை எதிர்க்கக்கூடியவர். கைலாய மலையில் குபேரனின் படைத்தலைவனான மணிபத்ரனை வீழ்த்தின பிரஹஸ்தன் ராவணனின் படைத்தளபதியாக இருக்கார். நீங்களும் கூட அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலான்னு பிரஹஸ்தனை பற்றி சொல்கிறார். விபீஷ்ணன் மேலும் சொல்கிறார், ராவணனுடைய மூத்த மகனான இந்திரஜித் பல ஆயுதங்களை வல்லமையோடு ஏந்திரவர். வில்லேந்தி போர்க்களத்தில் அவன் நிற்கும்போது மற்றவாளுக்கு கண்ணுக்கு தெரியாத நிலையும் அவன் அடையக்கூடியவன். அக்னி தேவனை வணங்கிட்டு இந்திரஜித் எதிரிகளை தாக்கும்போது அவன் தன்னிகரில்லாத திகழக்கூடியவன். மகோதரன், மகாபாஸ்வன், அகம்பனன்னு ராவணன் படையில் முக்கியமானவா இருக்கா. இவாளை தவிர கணக்கில் அடங்காத அரக்கர்கள் அந்த படையில் இருக்கா. அவள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உண்றவா. அவள் பின்தொடர ராவணன் மூவுலகத்தையும் எதிர்த்து நிற்கிறவன். தேவாலயம் கூட யுத்தத்தில் வெண்ணவன்றது இந்த கெட்ட மதிப்படைச்ச ராவணன்னு சொல்லி முடிக்கிறார் விபீஷ்ணன். அப்போ இதெல்லாம் கேட்டுண்ட ராமர் பேசுகிறார். ஏற்கனவே ராவணனுடைய வரங்கள் பற்றி அறிஞ்சிருக்கிறதுனால நீ சொன்னவை எல்லாம் உண்மைதான்னு எனக்கு புரியுறது. ராவணனையும் அவனை சார்ந்தவாளையும் கொண்டு லங்கையின் அரசனாக உன்னை நான் முடிசூட்டுறேன். பாதாளத்துக்கே போய் ஓடி ஒளிஞ்சுண்டா கூட சரி, பிரம்மதேவன்கிட்ட அடைக்கலம் புகுந்தா கூட சரி, என்கிட்டே இந்த ராவணன் தப்புறதுன்றது இனி கிடையாது. புகழ்பெற்ற என்னுடைய 3 சகோதரர்கள் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், ராவணனையும் அவன் மகன்களையும் அவனுடைய அரக்கர்களையும் உறவினர்களையும் போரில் கொள்ளாமல் நான் அயோத்தி திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமருடைய வார்த்தைகள் கேட்டோன்னே மீண்டும் அவரை தலைவணங்கி விபீஷ்ணன் சொல்கிறார், நீங்கள் அரக்கர்களை கொல்லவும் லங்கையை தாக்கவும் என்னால் என்ற எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன். அரக்கர் படையை பிளந்து நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட நான் உதவுறேன்னு சொல்கிறார். அப்போ விபீஷ்ணனை ராமர் கட்டி தழுவிக்கிறார். மகிழ்ச்சியோட லக்ஷ்மணனை பார்க்குறார். சமுத்திரத்துலேருந்து தண்ணி கொண்டு வா, அரக்கர்களின் மன்னனா இப்பயே விபீஷ்ணனுக்கு அபிஷேகம் செஞ்சு வைப்போம், மற்றவாளை கௌரவிக்கிறதுல ஆர்வமுடையவனே உடனே இதை செயல்படுத்துன்னு சொல்கிறார். லக்ஷ்மணனும் அப்படி சமுத்திரத்துலேருந்து நீரை கொண்டு வரார். வானரர்களும் மேன்மையானவா முன்னிலையில் ராமர் கட்டளை ஏற்றுண்டு விபீஷ்ணனுக்கு அபிஷேகம் செஞ்சு வைக்கிறாங்க. வானரர்கள் நன்றுன்னு கொண்டாடுறாங்க. இது முடிஞ்சோன ஹனுமானும் சுக்ரீவனும் விபீஷ்ணனுக்கிட்ட தங்களுடைய கவலையை தெரிவிக்கிறாங்க. ஒரு வானர படையோட நம்ம எல்லாரும் இந்த கடலை எப்படி கடக்கிறது, சமுத்திரத்தை எப்படி அணுகினாக்கா நம்ம அதை கடந்து செல்ல முடியுமோ அந்த வழியை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ விபீஷ்ணன் சொல்கிறார், ராமர் சமுத்திரராஜனை அணுகி அவருடைய உதவியை நாடணும். இக்ஷ்வாகு வம்சத்தை சார்ந்த சக்கர மன்னனின் முயற்சியினால் தோன்றினது தான் இந்த சமுத்திரம். அதனால் அக்குலத்தை சார்ந்த ராமனுக்கு சமுத்திரராஜன் கண்டிப்பாக உதவி பண்ணுவார்னு சொல்கிறார் விபீஷ்ணன். அப்போ விபீஷ்ணனோட இந்த யோசனையை சுக்ரீவன் ராமர்கிட்ட சொல்கிறார். அவருக்கு அந்த யோசனை ரொம்ப பிடிச்சி போகிறது. அவர் லக்ஷ்மணனை பார்த்து, விபீஷ்ணன் சொல்கிறது என் மனசுக்கு ஏற்புடையதாக இருக்குது. சுக்ரீவனும் கற்றறிந்தவன், நீயும் ஆலோசனை புரியத்தில் வல்லவன். அதனால் இந்த விஷயத்தை பற்றி சிந்திச்சு உங்கள் 2 பேருக்கு எது ஏற்புடையதோ அதை சொல்லுங்கன்னுட்டு லக்ஷ்மணன்கிட்டையும் சுக்ரீவன்கிட்டையும் சொல்கிறார். அப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு மகிழ்ச்சியை விளைவிக்கக்கூடியதும் நற்பயனை விளைவிக்கக்கூடியதுமான விபீஷ்ணனுடைய யோசனை எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் எப்படி போயிடும்? ஒரு பாலத்தை சமுத்திரத்தின் மேலே கட்டலைன்னாக்கா இந்த வானர படை லங்கை அடைய முடியாது. அதனால் நேரத்தை வீணாக்காமல் நம்ம லங்கைக்கு போய் சேர்கிற வகையில் நமக்கு உதவுமாறு சமுத்திரராஜனை கேட்டுக்கிறது தான் நமக்கு ஒரே வழின்னு சொல்கிறார் லக்ஷ்மணன் சுக்ரீவனோட சேர்ந்து. இப்போ இதுக்கிடையில் ராவணனால் அனுப்பப்பட்ட சார்தூளன் அப்படின்னு பேருடைய ஒரு சிறந்த ஒற்றன் சுக்ரீவனால் பாதுகாக்கப்பட்ட வானர சேனையை சுற்றி பார்த்துட்டு விரைவில் லங்கைக்கு போய் ராவணனை பார்த்து அவர் அறிஞ்ச தகவலை சொல்கிறார். மற்றும் ஒரு சமுத்திரம்னு நினைக்கிற அளவு வானர சேனை அங்கே பரவி கிடக்குன்றார். இதோடைய தொடர்ச்சியை மடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.